கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடம் விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுக முன்னாள் நிர்வாகி புகழேந்தி கோரிக்கை விடுத்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்ற வளாகத்தில் உள்ள ஜெயலலிதாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி புகழேந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தேர்தல் நேரத்தில் கொடநாடு கொலை வழக்கு குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என திமுக சார்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் ஆட்சிக்கு வந்த பிறகு இது குறித்து எந்த நடவடிக்கையும் இல்லை என தெரிவித்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு நிச்சயமாக ஆட்சிக்கு வந்ததும் கண்டுபிடிக்கப்படும். பொதுமக்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் அதை நிச்சயமாக நாங்கள் கண்டுபிடித்து சொல்லுவோம். ஆட்சியில் அமர்ந்ததும் அதை செய்வோம் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனால் கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆகிவிட்டது. 4 வருடங்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். வழக்கு மன்றங்கள் பல குற்றவாளிகளை அதிலே கூண்டிலே நிறுத்தி கேள்விகளை கேட்டாகிவிட்டது. உயர்நீதிமன்றம் கூட ஒரு ஆணையை பிறப்பித்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் பழனிசாமி என்று உத்தரவையும் போட்டாகிவிட்டது. ஆகவே நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், தமிழ்நாடு அரசையும் முதல்வர் அவர்களையும் தயவு செய்து பழனிசாமி விசாரிக்கப்பட வேண்டும்.